மேனகா அன்று அழகாக தன்னை அலங்கரித்துக் கொண்டிருந்தாள். புது புடவை நகைகள், தன் முகத்தில் எப்பொழுதும் இருக்கும் அந்த வசீகரம் இப்பொழுதும் இன்னும் மிகுதியாகவே காணப்பட்டது. அன்று வீட்டினில் விசேஷம். வாசற்படியில் மாவிலை தோரணங்களும், வீடெங்கும் அலங்கரிப்பு தோரணங்களும், கொல்லையில் சமையல் வேலைகளும் தடல்புடலாய் நடந்து கொண்டிருந்தது. மேனகா, ஏண்டி மேனகா? என்னங்க அத்தை, இங்கே எவ்வளவு வேலை கிடக்கு? அப்படி அந்த ரூமுக்குள்ளே நீ என்னத்தான் பண்ணுறேன்னு தெரியல. ஒன்றுமில்லை, இதோ வந்துட்டேன். தங்கள் அறையில் இருந்த கண்ணாடியில் தன் அழகை ரசிப்பதை நிறுத்திவிட்டு விறுவிறுவென கீழே இறங்கினாள். என்னங்க அத்தை, வாடியுங்க. ஆமாம், உங்கள் வீட்டில் இருந்து யாரையும் ஆளையே காணோம். என்னடி நினச்சிட்டு இருக்காங்க அவங்க? அத்தை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணாங்க, கிளம்பிட்டாங்களாம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. ஏண்டி, அவங்க வந்து தான் எல்லாம் முன்ன நின்று செய்யணும் தெரியுமில்ல? முன்னாடியே வர வேண்டாமா? என்னைக்கு தான் அவங்க சீக்கிரமாக வந்திருக்காங்க. என்னமோ உங்கள் வீட்டில் இருந்து இங்கே வர நம்ம ஃப்ளைட்டை தான் அனுப்பணும். கத்திவிட்டு கொள்ளைக்கு சென்றாள். மரகதம் இன்று காலையிலேயே ஆரம்பித்து விட்டாள். எந்நேரமும் மேனகாவையும் மேனகா வீட்டாரையும் குறை சொல்லவில்லை என்றால் அன்று மரகதத்திற்கு தூக்கமே வராது. மேனகா மிகவும் நல்ல பெண். இதை எதையும் பெரிதுபடுத்தாதவள். மேனகாவின் தந்தை ஒரு பள்ளி ஆசிரியர், அம்மா இல்லத்தரசி, ஒரு தம்பி. அவன் இப்பொழுதுதான் காலேஜ் படித்து கொண்டிருக்கிறான். மேனகாவும் கல்லூரி படிப்பை முடித்தவள். ஆனால் தற்பொழுது அவள் எந்த வேலைக்கும் செல்லவில்லை. வீட்டில் வேலையே சரியாக இருக்கும். அவளும் இல்லத்தரசியாக இருப்பதில் எந்த கவலையும் கொள்வதில்லை. தன் அத்தை தன்னை திட்டும்போது மட்டும் ஏதோ தன் சுயகௌரவம் தன்னிடம் ரோஷம் கொள்ளும். அவள் என்னத்தான் இந்த வீட்டை விழுந்து விழுந்து கவனித்து கொண்டாலும் மரகதத்தின் வாயிலிருந்து ஒரு நாளும் தப்புவதில்லை. முன்பெல்லாம் இதை நினைத்து எப்பொழுதும் கலங்கி கொண்டிருப்பாள். ஆனால் மேனகாவிற்கு நாள்பட பழகிவிட்டது. இப்பொழுதெல்லாம் மாமியார் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தால்தான் மேனகாவிற்கு பயம் வருகிறது. மேனகா கடிகாரத்தை பார்த்தாள். ஐயோ, மணி 8 ஆகிறது. 10 மணிக்குள்ளேயே கோவிலுக்கு கிளம்ப வேண்டுமே. இவங்களை வேற இன்னும் ஆளை காணோம். அத்தை சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்களும் நடந்துக்கிறாங்க. மேனகா சலித்து கொண்டாள். வாசலுக்கும் வீட்டுக்கும் நடையாய் நடந்தாள். வெளியில் ஒரு வேன் வந்து நின்றது. அதிலிருந்து மேனகாவின் தந்தை இறங்கினார். அப்பாடா, பார்த்ததும் மேனகாவிற்கு உயிர் வந்தது. பின்பு அம்மா, தம்பி மற்றும் அவர்களின் அத்தை, மாமன் என்று இன்னும் சில உறவுகளும் இறங்கினர். வாங்க வாங்க, வாங்கப்பா, வாங்கம்மா. டே விஸ்வா, வாடா. மேனகா முகத்தில் மகிழ்ச்சி. உட்காருங்க. அத்தை, அத்தை, எல்லாரும் வந்துட்டாங்க, வாங்க. மேனகா தன் மாமியாரிடம் ஓடினாள். ஏண்டி, எதுக்கு இப்போ இப்படி ஓடி வர? எல்லாரும் வந்துட்டாங்க, அதுக்கு எதுக்கடி இந்த சிலுப்புற? சரி, முதல்ல எல்லாருக்கும் தண்ணியை கொடு. அனைவருக்கும் தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தாள். மரகதம் ஹாலுக்கு வந்ததும், வாங்க வாங்க. வணக்கம் சம்மந்தி அம்மா. ஏன் சம்மந்தி, இப்போத்தான் உங்களுக்கு ஃப்ளைட் வந்துச்சா? மன்னிச்சிடுங்க சம்மந்தி அம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமாம், ஏதாவது ஒரு சாக்கு சொல்லுங்க. சரி சரி போங்க, அங்கே ஆக வேண்டிய வேலையை பாருங்க. மேனகாவின் தந்தை குமரேசன், தாய் மலர்விழி இருவரும் நேராக மேனகாவின் அறைக்கு சென்றார்கள். அம்மாடி மேனகா, வாங்கம்மா. என்னம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? இல்லைம்மா, டவல் எடுத்து வைக்க மறந்துட்டேன், அதான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அங்கே பாப்பாவை குளிப்பாட்டியதும் துவட்டி ட்ரெஸ் போடணுமில்ல. சரி சரி. ஏம்மா, எங்கள் அத்தையை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமில்ல, கொஞ்சம் சீக்கிரம் வர வேண்டியது தானேம்மா. என்னம்மா பண்ண சொல்கிற? கேட்ட இடத்துல திடீர்னு பணம் கிடைக்கல. அப்புறம் அப்பா எங்கேயோ சமாளித்து எப்படியோ பணத்தை கொண்டு வந்தார். இங்கே பாருமா. கையில் இருந்த நகை பெட்டியை மேனகாவிடம் கொடுத்தாள் மலர்விழி. அரை பவுனில் சின்ன ஜிமிக்கி அழகாக இருந்தது. நல்லா இருக்காமா? நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்கு. இது அவளுக்கு பெருசுத்தாம்மா. தனது 5 வயது மகள் நிவேதாவை பற்றி கூறிய போது, ஆமாம்மா, நீயே போட்டுக்கம்மா, உனக்கு அழகாக இருக்கும். எதுக்குமா, நீங்கள் முதலாக உங்கள் பேத்திக்கு வாங்கி தந்திருக்கீங்க. நான் இதை அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுக்கிறேன். அவள் கொஞ்சம் பெரியவளானதும் போடட்டும். அம்மா, மன்னிச்சிடுங்க, என்னால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏம்மா மேனக்கா அப்படி சொல்கிற? பெத்த பெண்களுக்கு செய்கிறதுல பெத்தவங்களுக்கு எப்போவும் கஷ்டம் இருக்கிறது இல்லைம்மா. தன் மகளை இறுக அணைத்து கொண்டாள். ஆமாம், மாப்பிள்ளை எங்கம்மா?
அவர் கோவிலில் இருக்காருமா. அங்கே வேலை இருக்குல்ல, சேரு பந்தல் எல்லாம் வந்திருக்குன்னு ஃபோன் வந்தது. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே போனார். சமையல் மட்டும் நம்ம கொள்ளையில் ரெடி ஆகுதுமா. முடிஞ்சதும் அங்கே கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் மேனகா, காட்ட மறந்துட்டேன். தன் கொண்டு வந்திருந்த கட்டை பையிலிருந்து பட்டுப்பாவாடை எடுத்து மேனகாவிடம் காட்டினாள். ரொம்ப அழகா இருக்குமா, நம்ம பாப்பாவுக்கு நல்லா இருக்கும். சரிம்மா. விஸ்வா எங்க? அதோ வெளியே எல்லா பொருளும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். அம்மா, எதுக்கு இங்கே எடுத்து வைக்கிறீங்க? அப்படியே கோயிலுக்குத்தான் போகணும். அங்கே வைக்க சொல்லுங்கம்மா, எதையும் இங்கே இறக்க வேண்டாம். சரிம்மா, நான் போய் ஏற்ற சொல்கிறேன். நேராக மலர்விழி வெளியே சென்று, விஸ்வா, கோவிலில் தான் எல்லாம் வைக்கணுமா, அப்படியே வண்டியில் ஏற்றுடா. சரிங்கம்மா. வண்டி புறப்பட்டு நேராக கோயிலை சென்று அடைந்தது. அனைவரும் இறங்கினர். வரிசை தட்டுக்கள் எல்லாம் இறக்கி வைக்கப்பட்டன. அங்கே கோவில் மண்டபத்தில் அமர்ந்திருந்த நந்தினி, அவரின் கணவன், மாமியார் வசந்தா, நந்தினியின் நாத்தனார் செல்வி, அவர்களின் குடும்பத்தினர் அனைவரும் அமர்ந்திருந்தனர். அதை கவனித்த மலர்விழி நேராக அங்கே சென்று, என்ன நந்தினி, எப்படிமா இருக்க? இருக்கேன், முகத்தை சுளித்து கொண்டு சொன்னாள். நந்தினி மேனகாவின் நாத்தனார். அவளுக்கு 7 வயதில் ஆகாஷ் என்ற ஒரு பையன் இருக்கிறான். அருகில் இருக்கும் அவளின் மாமியார், நாத்தனார் அனைவரையும் விசாரித்துவிட்டு குமரேசனும் மலர்விழியும் அங்கு அமர்ந்தனர். மரகதம், மேனகா, பேத்தி நிவேதா தங்கள் காரில் கோவிலை வந்து அடைந்தனர். அம்மா, நந்தினி ஓடிச் சென்று மரகதத்தை கட்டி அணைத்து கொண்டாள். ஏண்டி, வீட்டுக்கு வரக்கூடாது? எதுக்கு நேராக கோயிலுக்கு வந்தீங்க? அம்மா, என் மாமியார், நாத்தனார் அவங்க வீட்டில் எல்லாரும் வந்திருக்காங்க. எங்கள் மாமியார் சும்மாவே சீன் போடும், நாத்தனார் அதுக்கும் மேலே. அதுங்க எங்கம்மா அங்கே வரப்போகுதுங்க? இன்னொரு நாள் நான் ஃப்ரீயாக வரேம்மா. சரி போ, போய் முதல்ல அவங்கள விசாரிம்மா, இல்லை ஏதாவது சொல்லுவாங்க. மரகதம் நேராக சென்று அவர்களை விசாரித்தாள். எப்படி இருக்கீங்க சம்மந்தி அம்மா? இருக்கேன். சம்மந்தி வரல? இல்லை, அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை, அதனால் வரல. ஆமாம், நேரம் ஆகுதே, இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்கீங்க? இதோ இப்போ ஆரம்பிச்சிடுவோம். முடி திருத்தம் செய்பவர் வந்தார். வாங்க வாங்க. ஏண்டா கணேஷ், என்னடா இன்னும் ஆச்சாரியா காணோம்? இதோ இப்போ வந்துடுவாங்கம்மா, நேரம் ஆகுதுடா. பேசிக்கொண்டிருக்கும் போதே ஆச்சாரி வந்தார். சரி, ஆரம்பிக்கலாம். மேனகா, நகை, துணி, மணி, மாலை ஒரு தட்டில் வச்சு கோயிலை 3 முறை சுற்றி வர சொல்லுடி விஸ்வாவை. சரிங்க அத்தை. உடனே, அம்மா இப்படி வா. என்ன நந்தினி? ஆமாம், அவன் மடியில் உட்கார வச்சு தான் காது குத்த போகிறீங்களா? ஆமாடி. அப்புறம் என்னை எதுக்கு வர சொன்னீங்க? என்னடி இப்படி பேசுகிற? அவன் தானே தாய் மாமன், அவன் தான் இந்த முறையெல்லாம் செய்யணும். அப்போது இந்த அத்தைக்கும் மாமனுக்கும் எந்த உரிமையும் கிடையாதா? அப்படி இல்லடி, தாய் மாமன் இல்லைன்னா பரவாயில்லை, தாய் மாமன் இருக்கும்போது அவனுக்குத்தான் முதல் உரிமை. நல்லா சொன்ன. அப்போ நாங்கள் குடும்பத்தோடு வந்தது எதுக்கா? எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு எங்கள் மடியில் தான் காது குத்த போகிறாங்க, நாங்கள் தான் முன்ன நின்று நடத்தணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? இங்கே பாரு நந்தினி, இது ஒன்றும் விளையாடுற விஷயம் இல்லை. அவங்க கிட்ட போய் இதெல்லாம் என்னால் பேச முடியாது, அமைதியாக இரு. அம்மா, அதெல்லாம் முடியாது. நானும் எங்கள் வீட்டுக்காரன் தான் அங்கே எல்லாத்தையும் பண்ண போகிறோம். நந்தினி, விளையாடாத. சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க, இப்போ பிரச்சனை வேண்டாம், அமைதியாக போ. ஆக வேண்டிய வேலையை பாரு. அம்மா, என்னம்மா வர வர அன்னைக்கு ஓவராக சப்போர்ட் பண்ணுற போல? அடியே, நான் என்னடி அவளுக்கு சப்போர்ட் பண்ணேன்? இங்கே பாரு நந்தினி, நம்ம சொந்தக்காரங்க நடுவில் உனக்கு எதுவும் அசிங்கம் வந்துடக்கூடாது, அதுக்குத்தான் சொல்கிறேன். அப்புறம் தேவையில்லாமல் அவங்க முன்னாடி அசிங்கப்படாத. அம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் அண்ணன் பொண்ணுக்கு என் வீட்டுக்காரர் மடியில் தான் உட்கார வச்சு மொட்டை அடிக்கணும், காது குத்தணும். அது என்னவோ அதை நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாருமா, இது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ அமைதியாக இருந்தா அது போதும். ஏண்டி, என்னடி பண்ண போகிற? அவங்க கிட்ட போய் கேட்க போறியா? நானாவது கேட்பதாவது? நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. அப்படி தள்ளு. விறுவிறுவென்று கோவிலின் அருகில் நடந்தாள். ஐயோ, இவ வேற என்ன பிரச்சனையை கிளப்ப போறான்னு தெரியலையே. மரகதம் உள்ளுக்குள் குமைந்தாள். விஸ்வா தட்டில் நகை, துணிமணி, மாலை அனைத்தையும் வைத்து கோவிலை 3வது முறை சுற்றி வர, நந்தினி அவன் பின்னாடியே செல்வது போல மெதுவாக சென்று அவன் கால்
ஒரு அடி எடுத்து வைக்கும் போது இவள் காலை குறுக்கே வைத்து இடறிவிட அவன் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். தட்டில் உள்ள துணிமணி, நகை, மாலை அத்தனையும் அங்கு தேங்கியிருந்த சேற்றில் விழுந்தது. அனைவருக்கும் அதிர்ச்சி. விஸ்வா, விஸ்வா! அனைவரும் விஸ்வாவை தூக்கிவிட்டு, என்னப்பா கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடாது? உடனே நந்தினி அவன் பின்னாடி இருந்து வந்து, அதுக்குத்தான் சின்ன பையன் கையில இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. பாருங்க, அபசகுணமா என்ன பண்ணிட்டான். காது குத்தி போட வேண்டிய புது துணி, மாலை எல்லாத்தையும் சேராக்கிட்டான். உடனே மலர்விழி அங்கிருந்து வந்து, விஸ்வா, உனக்கு எதுவும் அடிபடலையேப்பா பதறினாள். எனக்கு எதுவும் இல்லைம்மா, ஏதோ காலில் தட்டுன மாதிரி இருந்துச்சு. ம், கீழே கல்லு ஏதாவது இருந்திருக்கும், அதை கூட கவனிக்காம மேலேயே பார்த்துக்கிட்டு போக வேண்டியது. நந்தினி விஸ்வாவை திட்ட ஆரம்பித்தாள். மேனகா கண் கலங்கி நின்றாள். இப்போ என்ன செய்யறது? போட்டுக்க வேண்டிய துணியெல்லாம் சேராயிடுச்சு. நல்ல வேலை, நானும் எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு மாலை, துணிமணி, நகை எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னங்க, அதை தட்டில் வச்சு இப்படி கொண்டு வாங்க. கோவிலை 3 முறை சுற்றிட்டு வாங்க. பாப்பாவை உங்கள் மடியில் உட்கார வச்சு காது குத்தலாம். வாங்க, ஆரம்பிங்க. மலர்விழிக்கு என்ன சொல்வது என்றே புரியலை. அம்மாடி நந்தினி. என்னங்க ஆண்டி? இல்லைம்மா, விஸ்வா தான். இருங்க, இப்போ உங்கள் துணியை போட முடியுங்களா? நீங்கள் வாங்கிட்டு வந்த எல்லாமே சேரில் விழுந்து வீணாக போச்சு. அதை சுத்தம் செய்தால் தான் போட முடியும். இப்போ அதுக்கு நேரம் இல்லை ஆண்டி. இந்த சாங்கியத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் விஸ்வாவை பாருங்க முதல்ல. அவனை அழைச்சிட்டு போய் குளிக்க சொல்லி ட்ரெஸ்ஸை மாற்ற சொல்லுங்க. மலர்விழி எதுவும் பேச முடியாமல் அமைதியாக விஸ்வாவை அழைத்து சென்றாள். மரகதம் உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள். என் பொண்ணு நந்தினி பலே கில்லாடிதான். மேனகாவிற்கோ என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவள் நடப்பதை பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தாள். நந்தினி செய்த செயல் மரகதத்தை தவிர யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் விஸ்வாவுக்கு மட்டும் உள்ளுக்குள் தன்னை யாரோ காலால் தட்டி விட்டது போல இருந்தது. அது தனக்கு பின்னே நடந்து வந்த நந்தினியாக இருக்குமோ என்ற சந்தேகம். அதை தன் அம்மாவிடம் சொல்லிக்கொண்டே இருந்தான். டேய், அதெல்லாம் இருக்காது. யாராவது இப்படி செய்வாங்களா? நீ அமைதியா வா. யார் காதலையாவது விழுந்து வைக்க போகுது. அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை. அதுவும் நந்தினி காதல விழுந்துச்சு, அவ்வளவு தான். அம்மா, எனக்கு அசிங்கமாக போச்சு தெரியுமா? சரி விடுடா, உன் அக்கா மேனகா வைப்பாரு. மலர்விழி சமாதானம் செய்தாள். ஒரு வழியாக நந்தினி தான் நினைத்ததை சாதித்து விட்டாள். தன் அண்ணன் மகள் நிவேதாவிற்கு தன் கணவன் மடியிலேயே மொட்டையடித்து காது குத்தி ஆயிற்று. அவள் வாங்கி வந்திருந்த புது துணியை போட்டு அழகு பார்த்தாள். மேனகா இதை அனைத்தையும் பார்த்து ஓரமாக நின்று கண் கலங்கி கொண்டிருந்தாள். கோவிலில் வைக்கப்பட்ட பொங்கல் சாமிக்கு படைக்கப்பட்டது. அப்பொழுது கூட்டத்தில் ஒரு அம்மாவுக்கு சாமி வந்தது. பூசாரி, அம்மா தாயே, யாருமா வந்திருக்கிறது? டேய், நான் தாண்டா வந்திருக்கேன். நீ யாருன்னு சொன்னாதானே தெரியும். நீ பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தா என்ன தாயி தெரியும்? உனக்கு என்ன வேணும் சொல்லு தாயி. எனக்கு எதுவும் வேண்டாண்டா. வந்திருக்கிறது யாருன்னு முதல்ல சொல்லு தாயே. நான் தாண்டா முத்துமாரி வந்திருக்கேன். அம்மா தாயே. அங்கு அனைவரும் கன்னத்தில் போட்டு கொண்டனர். அம்மா தாயே, கருப்புக்கு பொங்க வச்சு சாமி கும்பிடும் போது நீ வந்திருக்கியம்மா. கருப்பன் எங்க? உங்கள் கருப்பன் மன வருத்தத்தில் இருக்காண்டா. நீங்கள் குறை வச்சிட்டீங்க. மரகதமுடனே அருகில் வந்து, அம்மா, நாங்கள் என்ன குறை வச்சோம்? எங்கள் குலதெய்வம் ஏன் 2 வருஷமாக எங்களுக்கு வந்து அருள்வாக்கு சொல்லலை? உங்கள் குலதெய்வம் கோபமாக இருக்கு. நீங்கள் குறை வச்சிட்டீங்க. என்ன குறை வச்சோம் தாயி? உங்கள் குலதெய்வம் சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். அம்மா, என் பிள்ளைக்கும் இப்போ கொஞ்ச நாளாக பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டு இருக்கு. அடிக்கடி வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது. அதுக்குத்தான் கருப்பன் வருவான், அருள்வாக்கு சொல்லுவான்னு பார்த்தா வரவே மாட்டேங்கிறான். அவன் வரமாட்டான். உங்கள் வீட்டு குலதெய்வம் மன வருத்தத்தில் இருக்கு. எங்கள் குலதெய்வம் மனசை குளிர வைக்க நாங்கள் என்ன செய்யணும்? உங்கள் வீட்டு குலதெய்வம் யாருன்னு உனக்கு தெரியலையா? அந்த பெண்மணி சிரித்தார். மரகதம், உங்கள் வீட்டு குலதெய்வம் யாருன்னு கண்டுபிடித்து முதலில் அவங்க மனசை குளிர வையி. தன்னால் எல்லா நல்லதும் நடக்கும். சொல்லிவிட்டு சாமி மலை ஏறி விட்டது. மரகதம் சிந்தனையில்,
என்ன இப்படி சொல்லிடுச்சு சாமி? நம்ம குலதெய்வம் கருப்பு சாமி தான். நந்தினி தன் அம்மாவிடம் வந்து, அம்மா, என்னம்மா சாமி இப்படி சொல்லிடுச்சு? ஆமா, நம்ம குலதெய்வம் கருப்பு சாமி தானே. உனக்கு நல்லா தெரியுமா? ஆமாடி, நம்ம குலதெய்வம் கருப்பு சாமி தான். அப்புறம் ஏன் சாமி அப்படி சொல்லுச்சு? தெரியலடி. சிறிது நேரத்தில் சரி வா, ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். எல்லாரும் சாப்பிட உக்காந்துட்டாங்க. சரி சரி வாமா, எனக்கும் பசிக்குது. அம்மா, அங்கே பாரு. ம், எதுக்கு முந்திக்கிறாங்களோ இல்லையோ, பந்திக்கு முந்திக்கிறாங்க உங்கள் வீட்டு சம்மந்தி ஆளுங்க. யாரடி சொல்கிற? உங்கள் மாமனார் மாமியாரையா? அம்மா, நான் ஏன் அவங்கள சொல்ல போகிறேன்? அதான் உங்கள் வீட்டுக்கு வாழ வந்திருக்காங்களே ஒரு மகாராணி, அவங்க வீட்டு சைடு தான். அங்கே பாரு, முதல் பந்தியிலே எல்லாம் உக்காந்துட்டாங்க. அண்ணியோட அம்மா அப்பா அம்மாவை தவிர மற்ற எல்லாம் உக்காந்துட்டு சாப்பிட்டு இருக்காங்க பாரு. ஏண்டி, அவங்க ரொம்ப தூரமாக போகணும்ல, அதான் சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ என்னை என்ன செய்ய சொல்கிற? ம், அம்மா, வர வர நீ உன் மருமகளுக்கும் அவங்க வீட்டு ஆளுங்களுக்கும் ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுற. நான் எங்கடி சப்போர்ட் பண்ணுறேன்? இருக்கிறத சொன்னேன். வாடி, உனக்கு வேற வேலை இல்லை. சரி வா, உன் மாமனார் மாமியாரை எல்லாம் பந்தியில் உட்காந்துருக்காங்களான்னு பார்க்கலாம். அப்புறம் சரியாக கவனிக்கலன்னு பேச்சு வரும். வாடி. இருவரும் சென்று பார்த்தார்கள். நந்தினியின் மாமனார் மாமியார், நாத்தனார், நாத்தனார் வீட்டு உறவுகள் அத்தனையும் பந்தியில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். இதுக்கு என்னடி சொல்கிற? அங்கே பாரு, அவங்களும் தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா, நாங்கள் எவ்வளவு தூரம் போகணும்? சீக்கிரமாக சாப்பிட்டு கிளம்ப வேணாமா? மரகதம் சிரித்தாள். வாடி வாயாடி, ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் என்ன பண்ணேன்? ஆமாம், இப்போ நீ பண்ணி வச்ச பிரச்சனையே யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா என்ன ஆகிறது? அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. எப்படி என் சாமர்த்தியம்? ஆமாம், பெரிய சாமர்த்தியந்தான். ம், நீயே சொல்லு, உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தாண்டி. அந்த விஸ்வா பையனை விட நம்ம மாப்பிள்ளை எல்லாத்தையும் கிட்ட இருந்து பண்ணினது எனக்கு சந்தோஷந்தாண்டி. ம், அப்படி சொல்லு. என் மாமனார் மாமியாரும் இந்த வீட்டில் எனக்கு இருக்கிற மரியாதை என்னன்னு தெரிஞ்சிட்டு இருப்பாங்கல்ல. அது சரி, நீ யாரு? மரகதத்தோட பொண்ணாச்சே. சரிம்மா, நம்மளும் சாப்பிடுவோம், பசிக்குது. இருடி, பந்தி முடியட்டும். ம், அங்கே பாரு, இன்னும் எந்திரிக்கலை. சரி வாடி. அனைவரும் சாப்பிட்டு முடித்தனர். ஒவ்வொருவராக கிளம்பினார்கள். குமரேசனும் மலர்விழியும் கிளம்பினார்கள். அக்கா, போயிட்டு வரேன். சரிடா. ஏண்டா முகத்தை அப்படி வச்சிருக்க? பின்ன என்னக்கா, பாப்பாவை என் மடியில் உட்கார வச்சு காது குத்தணும்னு ஆசையாக வந்தேன். சரி விடுடா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அக்கா, எனக்கு நல்லா தெரியும், என் காலை நந்தினி அக்கா தான் தட்டி விட்டாங்க. விஸ்வா, சும்மா இரு. யாரு காதலாவது விழுந்து தொலைய போகுது? என்ன அக்கா, நீயும் இதையே சொல்கிற? அம்மாவும் இதுதான் சொல்லுச்சு. இங்கே பாரு விஸ்வா, ஆனது ஆச்சு. இப்போ இதை பெருசு பண்ணக்கூடாது. நீ கிளம்புடா. என் செல்ல தம்பி இல்லை, இப்படி ஏதாவது சொல்லு. மாமா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக மாமா கேட்பாரு. நீங்கள் எல்லாம் வேஸ்ட்டு. டேய் சும்மா இரு. இங்கே இருக்கிற பிரச்சனை போதாதா? அப்புறம் அவர் ஏதாவது கேட்க போய் கிணறு வெட்ட பூதம் கிளம்பின கதையாயிடும். இங்கே பாரு விஸ்வா, அடுத்த வாரம் நான் ஊருக்கு வரப்போகிறேன். அப்படியா? ஆமாடா, பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு விட்டுருவாங்க. அங்கே ஒரு வாரம் வந்து இருக்கலாம்னு இருக்கேன். நிஜமாவாக்கா? ம், பாப்பாவை நீ எவ்வளவு வேணாலும் தூக்கி வச்சுக்கோ, சரியா? சரிக்கா. மலர்விழி சிரித்தாள். சரி வாடா, கிளம்புவோம். சரி மேனகா, கிளம்பட்டுமா? சரிம்மா. அத்தைக்கிட்டையும் அவர்கிட்டையும் சொல்லிட்டு போங்கம்மா. சரிம்மா. அப்பா எங்கம்மா? அதோ அங்கத்தான் மாப்பிள்ளை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அனைவரிடமும் சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். அன்று இரவு படுக்கை அறையில். மேனகா. என்னங்க? ஆமாம், இன்னைக்கு கோவிலில் விஸ்வா தட்டை கீழே போட்டது எப்படி நடந்ததுன்னு நினைக்கிற? ஏங்க அப்படி கேட்குறீங்க? இல்லை, இதில் என்னவோ திட்டம் இருக்கு. என்னங்க நீங்கள்? எதர்ச்சியாக கீழே விழுந்துட்டான், இதுக்கு போய் எப்படி சொல்கிறீங்க? உனக்கு தெரியாது, நீ முட்டாளாவே இரு. இதெல்லாம் நந்தினியோட வேலை தான். ஏங்க அப்படி சொல்கிறீங்க? அண்ணி என்ன பண்ணாங்க? இல்லை, திடீர்னு நந்தினி வீட்டுக்காரர் வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் காது குத்துவோம், நாங்கள் தான் மொட்டை அடிப்போம்னு நிற்கிறாங்க. சரி, உட்கார்ந்தவங்களை எப்படி எழுப்புறதுன்னு நான் அமைதியாக இருந்தேன். எனக்கு விஷயமே அப்புறம்தான் தெரிஞ்சுது. எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது. இது நந்தினியோட வேலை தான். ஏங்க சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு படுங்க. மேனகா, நந்தினி பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் கூட பிறந்தவளாச்சே.
அவ உண்மையாலே என் குழந்தை மேலே இருக்கிற பாசத்தில் நாங்கள் தான் என் மருமகளுக்கு இதை செய்வோம்னு சொன்னால் நாம் விட்டுருப்போமே. ஆனால் அவள் இதை தன்னோட பெருமைக்குத்தான் செய்கிறா, பாசத்துக்கு இல்லை. அவ தான் விஸ்வாவை தள்ளி இருப்பா. சரி விடுங்க, இதை பெருசு பண்ண வேண்டாம். ஏண்டி, ஆதாரம் இருந்தாலே அவங்க கிட்டையும் அம்மா கிட்டையும் கேட்க முடியாது. இப்போது நம்ம என்னத்தை போய் கேட்கறது? தெரியுதில்ல, கம்முன்னு படுங்க. காலையிலிருந்து வேலை சரியாக இருந்திருக்கும். பேசாமல் படுத்து தூங்குங்க. எனக்கும் டயர்டாக இருக்குது. படுக்கணுமா? பின்ன படுக்காம உடம்பு வலிக்குது, படுங்க. எங்கடி வலிக்குது? நான் வேணுமென்னா அமுக்கி விடுறேன். கணேஷ் அவளை நெருங்க. பேசாமல் படுங்க, என்கிட்ட அடி வாங்க போறீங்க. சரிடி, படுக்கிறேன், கத்தாத. மேனகா வெட்கத்தில் சிரித்தாள். அவள் உடல் வலி அத்தனையும் கணவனின் ஆறுதலான பேச்சுக்களால் காணாமல் போனது. ஒரு பெண் எதிர்பார்ப்பது இதைத்தானே. தன் பக்கம் இருக்கிற நியாயத்தை தன் கணவன் புரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளவு தானே தவிர தனக்காக யாரிடமும் சண்டை போட வேண்டும் என்று அவள் ஒரு நாளும் நினைப்பதில்லை. அடுத்த நாள் காலையில் மரகதம் அடுப்படியில் உருட்டி கொண்டிருந்தாள். அச்சச்சோ! மேனகா பார்த்ததும், அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன குரல் கொடுத்துருக்கலாமில்ல? மகாராணி நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. நான் வந்து உங்களை எழுப்பி விடணும் பாரு. சரிங்க அத்தை, நீங்கள் போய் உட்காருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். காஃபி போட்டு வந்து கொடுத்தாள். அப்புறம் மேனகா, என்னங்க அத்தை, இன்னைக்கு நந்தினி வீட்டில் அவங்க வீட்டுக்காரர் அவரோட அக்கா பையன் 3 பேரும் காவடி எடுக்கிறாங்களாம். நந்தினியோட பையன் என் பேரனும் பூக்காவடி எடுக்கிறானாம். 8 மணிக்கு மேலே அங்கே போகணும், ஞாபகம் வச்சுக்கோ. அத்தை, என்ன அத்தை திடீர்னு சொல்கிறீங்க? திடீர்னு சொல்கிறீங்கன்னா ஏன் மகாராணிக்கு 1 வாரம் முன்னாடியே வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு அழைக்கணுமோ? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்லை, இன்றைக்கே போகணும்னு சொல்கிறீங்களே, அதான் கேட்டேன். ஆமாம், நேற்று தான் வந்து சொன்னா. என்ன செய்கிறது? மேனகாவிற்கு உள்ளுக்குள் சுருக்கின்றது. நம்மளும் தானே இருந்தோம், நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே. உள்ளுக்குள் நினைப்பதை வாய்விட்டு அவள் வெளியில் எப்பொழுதும் கேட்டது கிடையாது. சரிங்க அத்தை, போயிட்டு வந்துடுவோம். அப்புறம் கணேஷ்கிட்டையும் சொல்லிடு. அப்புறம் அவன் வேலை இருக்குது அது இதுன்னு சொல்ல போகிறான். அத்தை, அவருக்கு இன்னைக்கு ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் திடீர்னு இப்படி சொன்னால் என்னடி? திடீர்னு சொன்னால் என்ன? குடும்பத்தில் ஏதாவது ஒரு விசேஷம்னா லீவு போடத்தான் வேணும். போய் அவன்கிட்ட முதல்ல சொல்லு, லீவு போட சொல்லு. சரிங்க அத்தை. மேனகா தங்கள் அறைக்கு சென்று கணேஷுக்கு காப்பியை கொடுத்து, என்னங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன மேனகா? அத்தை இன்னைக்கு உங்களை லீவு போட சொல்கிறாங்க. என்னது லீவா? நீ வேற, நேற்று லீவு போட்டதுக்கே இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது. ஆமாம், எதுக்கு லீவு? நந்தினி வீட்டில் காவடி எடுக்கிறாங்களாம். என்னது, காவடி எடுக்கிறாங்களா? என்ன திடீர்னு இப்படி சொல்கிற? எனக்கு என்ன தெரியும், அத்தையே இப்போ தான் சொல்கிறாங்க. ஏன் உனக்கு தெரியாதா? நேற்று நந்தினி உன்கிட்ட எதுவும் சொல்லலையா? அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைங்க, சொன்னான்னு தான் நினைக்கிறேன். என்கிட்டவே சொல்லாதவ அப்படியே இந்த அம்மாவை தேடி பிடிச்சி சொல்லிடுவா. உண்மையை சொல்லு மேனகா. அது வந்து இல்லைங்க. உங்ககிட்டையும் சொல்லலை. என்கிட்டையும் சொல்லலை. இந்த வீட்டில் நம்ம 2 பேரும் ஒரு ஆளே இல்லை, அப்படித்தானே? ஏங்க சரி விடுங்க, அதான் அத்தைக்கிட்ட சொல்லிட்டாங்கல்ல, அப்போ அவங்க மட்டும் போயிட்டு வரட்டும். என்னங்க எப்படி சொல்கிறீங்க? நம்மளும் போய்த்தானே ஆகணும், போகலைன்னா தப்பாயிடும். இங்கே பாரு மேனகா, நம்மளை மதித்து கூப்பிடுறாங்களா? அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, நம்ம போயிட்டு வருவோம். நம்மளை மதிக்கலைன்னா அது நம்ம கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, நாம் போகக்கூடாது. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அங்கே நம்ம பொண்ணு வாழறதுங்க. நம்ம அடிக்கடி இப்படி போயிட்டு வந்தால் தான் அவளுக்கும் அங்கே ஒரு மதிப்பு இருக்கும். ஆமாம், அவள் யாரையும் மதிக்க மாட்டா, ஆனால் மற்றவங்க கிட்ட மட்டும் மதிப்பை எதிர்பார்ப்பா. ஏங்க ப்ளீஸுங்க, எனக்காக வாங்க, நான் அத்தைக்கிட்ட சொல்லிட்டேங்க. இங்கே பாரு மேனகா, நீ போகிறதுன்னா போ. என்னால் இன்னைக்கு ஆஃபீஸுக்கு லீவு போட முடியாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது. என்னங்க, அப்புறம் அத்தை தப்பாக நினைப்பாங்க. நினச்சா நினச்சிக்கிட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவங்க என்னைக்கு தான் நம்மளை தப்பாக நினைக்காம இருந்திருக்காங்க. எப்படியோ போங்க, நீங்கள் மட்டும் சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. நீங்களாச்சு அவங்களாச்சு, அப்புறம் ஏன் தலை தான் அங்கே உருளும். மேனகா புலம்பிக்கொண்டே கீழே வந்தாள்.
சிறிது நேரத்தில் கணேஷ் கிளம்பி கீழே வந்தான். டேய் கணேஷ், இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாம்னு மேனகா கிட்ட சொன்னேனே, ஏன் அவ உங்ககிட்ட சொல்லலையா? ஆமாம், ஆஃபீஸை நீங்கள் வச்ச ஆள் பாருங்க, சொன்ன உடனே லீவு கொடுத்துட்டு தான் மறு வேலை. நேற்று ஒரு நாள் லீவு கொடுத்ததே பெரிய விஷயம். இங்கே பாருங்கம்மா, நீங்களும் மேனகாவும் வேணுமென்னா போயிட்டு வாங்க, என்னால் லீவெல்லாம் போட முடியாது. ஏண்டா இப்படியே இருந்தால் எப்படிடா? நாளைக்கு நமக்கு ஒன்றுனா 4 பேர் வந்து நிற்க வேண்டாமா? அம்மா, உன் புராணத்தை மறுபடியும் ஆரம்பிக்காத. என்னை காலையில் டென்ஷன் பண்ணாதம்மா. நேற்று தான் லீவு போட்டேன், இன்னைக்கு எனக்கு வேலை நிறைய இருக்குது. நீ முன்னாலே சொல்லியிருந்தா 2 நாள் லீவு சேர்த்து எடுத்திருப்பேன். நான் இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டேன். திடீர்னு என்னால் எந்த காரணமும் சொல்ல முடியாது. நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, அவ்வளவு தான் சொல்லிவிட்டு அவன் விறுவிறுவென்று வெளியே நடந்தான். ஏண்டி மேனகா, அவன் சாப்பிடாம கூட போயிட்டே இருக்கான். தெரியல அத்தை, நானும் கேட்டேன் சாப்பிடுங்கன்னு. நான் வெளியே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. என்னமோ பண்ணி தொலைங்க. ஏண்டி, மணி இப்போவே 7 ஆகுது. நீ போய் சீக்கிரம் கிளம்பு, பாப்பாவையும் ரெடி பண்ணு. சரிங்க அத்தை. மேனகாவும் மரகதமும் தங்கள் பேத்தியுடன் விசேஷத்திற்கு கிளம்பினார்கள். நேராக கார் நந்தினி வீட்டை அடைந்தது. வாங்க 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 சம்மந்தி. என்ன சம்மந்தி, கணேஷ் வரல? உடனே மேனகா மனதிற்குள், யார் அவரை கூப்பிட்டாங்க? அப்படியே இவங்க கூப்பிட்ட மாதிரி பேச்சப்பாரு. அவனுக்கு ஆஃபீஸில் முக்கியமான வேலை இருக்கான், லீவு எடுக்க முடியாதான். அதான் நாங்கள் வந்தோம். சரி வாங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் முடிஞ்சது சம்மந்தி, வாங்க. அம்மா வாங்க. அண்ணி, என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, அண்ணன் வரலையா? இல்லை நந்தினி, அவருக்கு இன்னைக்கு ஆஃபீஸில் முக்கியமான வேலையாம், லீவு கிடைக்கல. ஆமாம், இதையே சொல்லுங்க எப்பையும். நானும் இனிமேல் அப்படியே பண்ண போகிறேன் பாருங்க. நீ வைத குட்டி, கன்னத்தை கிள்ளி முத்தம் வைத்தாள். இருங்கம்மா, காஃபி கொண்டு வரேன். விசேஷம் நடந்து கொண்டே இருந்தது. நந்தினியின் நாத்தனார் செல்வி, அதாவது நந்தினி வீட்டுக்காரரின் அக்கா, மிகவும் திமிர் பிடித்தவள். நந்தினிக்கு சளைத்தவள் அல்ல. அவளுக்கு மரகதத்தை கண்டாலே பிடிக்காது. அம்மா, என்ன உங்கள் சம்மந்தி அம்மா வந்துட்டாங்க போல. அதுக்கு என்னடி இப்போ? அந்த அம்மாவை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஏண்டி, உனக்கு தெரியாதா மாதிரி கேட்குற? தம்பி கல்யாணத்தில் எனக்கும் அந்த அம்மாவுக்கும் பிரச்சனை வந்துச்சே, மறந்துட்டியா? ஏண்டி, அதை இன்னுமா ஞாபகம் வச்சிருக்க? உன் தம்பிக்கு குழந்தை பிறந்து அவன் இப்போ தோளுக்கேடா வளர்ந்து நிற்கிறான். நீ என்னடா அண்ணா? அம்மா, அது எப்படி மறக்க முடியும்? அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி நான் பட்ட அவமானம், அதைத்தான் மறக்க முடியுமா? மரகதத்திற்கும் செல்விக்கும் சிறிய வாய் தகராறு. அதில் செல்வியை மிகவும் கேவலமாக மரகதம் திட்டிவிட, அந்த கல்யாண சபையில் அனைவர் முன்னிலையில் செல்விக்கு அவமானமாகிவிட்டது. அதிலிருந்து மரகதத்தை கண்டாலே ஆகாது செல்விக்கு. அம்மா, இவளை இன்னைக்கு எப்படியாவது அழ வைக்கணும். ஏய் செல்வி, வேணாம், சும்மா இரு. வீணா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்புறம் உன் தம்பிக்கு தெரிஞ்சா சும்மா இருக்க மாட்டான். அம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியா இரு. செல்வி ஒரு தட்டில் பழங்கள், வெற்றிலைப்பாக்கு, மாலை மற்றும் உண்டியலில் செலுத்த 1 பவுனில் சிறிய தங்க வேலையும் ஒரு பேப்பரில் சுற்றி தட்டில் வைத்திருந்தாள். மரகதம் அங்கு சேரில் அமர்ந்திருக்க, அம்மா ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு மரகதத்தின் கையில் அந்த தட்டை கொடுத்துவிட்டு, அம்மா இதோ இந்த பேப்பரில் இருக்கே, இது தங்கவேலு, பத்திரமா பார்த்துக்கோங்க, இதோ வந்துடுறேன் சொல்லிவிட்டு செல்வி அங்கிருந்து நகர்ந்தாள். சிறிது நேரத்தில் காவடி எடுப்பவர்கள் கூட்டமாக அங்கே குழுமினர். கூட்ட நெரிசலில் மரகதம் நடுவில் மாட்டிக்கொண்டாள். செல்வி நைஸாக பக்கத்தில் வந்து தட்டில் உள்ள அந்த பேப்பரில் சுற்றி வைத்திருந்த வேலினை மட்டும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள். மரகதம் இதை சரியாக கவனிக்கவில்லை. பின்பு கூட்டம் கலைந்த பின்பு செல்வி அங்கே வந்தாள். அத்தை, கொடுங்க தட்ட. சரி வாங்க, கோவிலுக்கு போகலாம். இந்த காவடிகள் கூடவே நடந்து போகணும். இங்கே தான் பக்கத்தில், அங்கே போய் வேன் வரும், ஏறி போக வேண்டியது தான். செல்வி, நீயும் கூட போறியாமா? ஆமாம் அத்தை, நானும் கூட போகிறேன். வேல் சாத்தனம் இல்லை சொல்லிக்கொண்டே தட்டை பார்த்தாள். அதில் வேல் இல்லை. அத்தை, இதில் இருந்த தங்க வேல் எங்க? என்னம்மா சொல்கிற? அதில் தானே இருந்தது. என்னத்தை நீங்கள் இதில் தான் இருந்ததுன்னு அலட்சியமாக சொல்கிறீங்க? நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன், பத்திரமா பார்த்துக்கங்கன்னு. இல்லைம்மா செல்வி, நான் கையிலே தான் வச்சிருந்தேன், கவனமாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சிறிது நேரத்தில் செல்வியின் அம்மா, அண்ணன், நந்தினி அனைவரும் கூடிவிட்டனர். என்னாச்சு? இங்கே பாரு நந்தினி, உங்கள் அம்மா நான் சாமிக்கு சாத்தணும்னு வச்சிருந்த தங்க வேலை தொலைச்சிட்டாங்க. நீயே என்னன்னு கேளு. நந்தினிக்கு கோபமாக வந்தது. அம்மா என்னம்மா நீ?
நல்லா யோசனை பண்ணி பாருமா, எங்கேயாவது எடுத்து வச்சியான்னு. ஏண்டி நான் ஏண்டி எடுத்து வைக்க போகிறேன்? தட்டில் இருக்கிற வேலை நான் எதுக்கு எடுக்க போகிறேன்? நான் எங்கேயும் எடுத்து வைக்கல. நந்தினியின் மாமியார், ஏண்டி செல்வி, உனக்கு அறிவு இருக்கா? எதுக்கு நீ தட்டை அவங்க கையில் கொடுத்துட்டு போன? என் கையில் கொடுக்க வேண்டியது தானே. அம்மா நீ காணோம், சரி அவங்க இங்கே இருந்தாங்க, பத்திரமா பார்த்துக்குவாங்கன்னு கொடுத்தேன். இப்படி தொலைச்சிட்டு நிற்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? செல்வி, நான் எங்கேயும் தொலைக்கலம்மா. தட்டு எங்கேயுமே போல, என் கையிலே தான் இருந்தது. சரி, கையிலே தான் இருந்தது. தட்டில் இருந்த வேல் எங்க போச்சு? மாயமா மறைஞ்சு போச்சா? நிவேதாவை தூங்க வைக்க உள்ளே சென்ற மேனகா நிவேதாவை தூக்கி கொண்டு அங்கு வந்து விட்டாள். தன்னுடைய அத்தையை அனைவரும் சூழ்ந்து கொண்டு கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பதை பார்த்து அவளுக்கு எரிச்சலாக வந்தது. என்ன ஆச்சு? எதுக்கு இப்போ எல்லாரும் அத்தையை கத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்க அத்தை தங்க வேலை தொலைச்சிட்டாங்க. எனது தங்க வேலா? மேனகா பதட்டமானாள். அத்தை என்ன ஆச்சு? இல்லைம்மா, செல்வி என் பக்கத்தில் ஒரு தட்டை வச்சுட்டு கவனமாக பார்த்துக்க சொல்லுச்சு. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு காவடி கூட்டமாக வந்துச்சு. நான் தட்டை எடுத்து கையில் வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இதில் பேப்பரில் சுற்றி வச்சிருந்த வேலை காணுங்குது. மேனகாவிற்கு புரிந்தது, செல்வி ஏதோ சதி செய்கிறாள். ஆமாம், இவங்க என்னைக்குத்தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டாங்க. செல்வி அக்கா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? செல்வி உடனே மேனகாவை முறைத்தாள். இங்க பாரு மேனகா, இதுக்கு நீ வராத. ஏன் நான் வரக்கூடாது? அவங்க எங்க அத்தை. நான் வராமல் வேற யார் வருவாங்க? இங்கே பாருங்க, அந்த பேப்பரில் சுற்றி வச்சிருந்த வேலை நான் தான் எடுத்தேன். ஆனால் அதுக்குள்ளே தங்க வேலி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இங்கே ஒரே கூட்டமாக இருந்தது. அத்தை கையில் தட்டு வச்சு நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் எல்லாரும் அவங்கள தள்ளும் போது ஏதோ கீழே விழுந்துச்சு. சரி, என்னதுன்னு நான் எடுத்தேன். பேப்பரில் சுற்றி இருந்துச்சு. உள்ளே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியலை. நான் அதோ அந்த ஸ்லாப்பில் இருக்க ஹேண்ட்பேக்கில் தான் வச்சேன். உடனே செல்விக்கு பகீர் என்றது. தனது ஹேண்ட்பேக்கில் தான் அந்த வேலை வைத்திருக்கிறாள். அது எப்படி இவளுக்கு தெரிந்தது? செல்விக்கு பதட்டமாயிருந்தது. அண்ணி, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இதை முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? இப்போ பாருங்க, உங்களால் எல்லாரும் அம்மாவை தான் திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன அண்ணி, எங்கள் அம்மாவை திட்டம் போட்டு பழி வாங்கிறீங்க போல? ஐயோ இல்லை நந்தினி, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. அனைவரும் மரகதத்தை விட்டு விட்டு மேனகாவை பிடித்து வெளுத்து வாங்கினர். எப்பொழுதும் மேனகாவை திட்டி தீர்க்கும் மரகதம் இம்முறை பேசாமல் அமைதியாக நின்றாள். மேனகா அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டு கொண்டிருந்தாள். போதும், நிறுத்துங்க. அதான் அந்த பேக்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டா இல்லை, போய் அதை எடுங்க. அதை விட்டுட்டு சும்மா அவளை ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? செல்விக்கு உடலெல்லாம் வேர்த்தது. மேனகாவிற்கும் கை கால் ஓடவில்லை. இப்போ என்ன செய்வது? ஏதோ வாய்க்கு வந்த பொய்யை சொல்லிட்டேன். இப்போ அந்த பேகை திறந்து வேலி இல்லைன்னு தெரிஞ்சா நான் தொலைஞ்சேன். மேனகா பதறினாள். பேகை திறந்து அனைத்து ஜிப்புகளையும் சோதனை செய்தனர். கடைசியாக ஒரு ஜிப்பை திறக்கும்போது அதில் ஒரு பேப்பரில் சுற்றப்பட்டு தங்க வேல் இருந்தது. இதோ இருக்கே. உடனே செல்வி கொடு என்று வாங்கி கொண்டாள். மேனகாவிற்கு வியப்பாக இருந்தது. முருகா, என்னை காப்பாத்திட்டப்பா. மீண்டும் நந்தினி மேனகாவை திட்ட ஆரம்பித்தாள். அண்ணி, உங்களால் தான் இப்போ இவ்வளவு பிரச்சனை. மரகதம் நந்தினியை அதட்டினாள். ஏண்டி, அதான் வேல் கிடைச்சிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருக்க? நேரமாகுது, போய் வேலையை பாரு. செல்விக்கு ஆத்திரமாக வந்தது. மேனகாவை வெறுப்புடன் பார்த்தாள். அங்கு கூடியிருந்த கூட்டம் அனைத்தும் கலைந்தது. சிறிது நேரத்தில் வேன் வந்தது. அனைவரும் வேனில் ஏறினர். அம்மா, போயிட்டு வரட்டுமா? அண்ணி, போயிட்டு வரேன். குட்டி, பாய்டி. அத்தைக்கு பாய் சொல்லு. அது தன் குட்டி கையால் பாய் என்றது. மரகதமும் மேனகாவும் தங்கள் காரில் வீடு திரும்பினர். மரகதத்திற்கு மனதே சரியில்லை. ஏதோ ஒரு யோசனையில் ஆழ்ந்திருந்தாள். அங்கு நடந்த கலவரத்திலேயே அவள் எண்ணங்கள் மூழ்கி போயிருந்தது. காரினில் அமைதியாக அமர்ந்து வந்தாள். மேனகாவை அவள் எதுவும் சொல்லவில்லை. வீடு வந்ததும், அத்தை வீடு வந்துருச்சு வாங்க. வீட்டில் சென்றதும் முகத்தை அலம்பிக்கொண்டு சூடாக காப்பி கொண்டு வந்து மரகதத்திடம் கொடுத்தாள் மேனகா. அதை வாங்கி குடித்துவிட்டு மேனகாவிடம் ஏதோ கேட்க வந்தவள் அமைதியாகிவிட்டாள். பின்பு மேனகா இரவு உணவு தயாரிக்க ஆரம்பித்து விட்டாள். கணேஷ் வந்ததும் அனைவரும் சாப்பிட்டனர். என்னம்மா, விசேஷம் நல்லபடியாக முடிஞ்சுதா? நல்லபடியாக முடிஞ்சுதுப்பா.
மேனகா எதுவும் வாய் திறக்கவில்லை. அனைவரும் சாப்பிட்டுவிட்டு அவரவர் அறைகளுக்கு சென்றனர். மரகதத்திற்கு ஏனோ தூக்கம் வரவில்லை. பேத்தியை கூட படுக்க வைத்துக் கொள்ளலாம் என்று கணேஷ் மேனகா அறைக்கு சென்றாள். அறையில் கணேஷ் மேனகாவிடம், என்ன ஆச்சு மேனகா? அம்மாவின் முகவே சரியில்லையே. அது ஒன்றும் இல்லைங்க, அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தோம் இல்ல, அந்த களைப்பு. இல்லை, நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. என்னன்னு சொல்லு. அம்மாவோட முகமே சரியில்லை. உன் முகமும் வழக்கத்துக்கு மாறாதான் இருக்கு. ஏன், நான் நல்லா தான் இருக்கேன். பொய் சொல்லாத. அங்கே ஏதாவது நடந்ததா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன் மேனகா, நந்தினி வீட்டாரை பற்றி எனக்கு தெரியாதா? என்ன ஆச்சுன்னு சொல்லு. இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? கணேஷ் குரல் சற்று உயர்ந்திட, அது செல்வி அக்கா இருக்காங்கல்ல, அவங்க அத்தைக்கிட்ட ஏதோ ஒரு தட்டை கொடுத்து அதை பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க போல. அதில் ஏதோ அவங்க சாமிக்கு வேண்டிக்கிட்டு தங்கவேல் இருந்துதான். அதை அத்தையை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த தட்டில் இருந்த வேலை காணும்னு அத்தையை கத்திக்கிட்டு இருந்தாங்க. என்ன, அம்மாவை கத்துனாங்களா? என்ன சொல்கிற மேனகா? கணேஷுக்கு ஆத்திரமாக வந்தது. ஏங்க கத்துறீங்க? அத்தை காதில் விழப்போகுது, அமைதியாக இருங்க. குழந்தையை தூக்கிச் செல்ல வந்த மரகதம் இதை கேட்டு கொண்டிருந்தாள். என்ன சொல்கிற மேனகா? அம்மாவை கத்தினாங்களா? ஆமாங்க, அத்தையை கத்திக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. நான் வரும்போது செல்வி அக்கா அத்தையை திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், அவங்க யாரு? ஏன் அம்மாவை திட்ட? இதெல்லாம் பார்த்துட்டு நந்தினி சும்மாவா இருந்தா? அவளால் என்னங்க பண்ண முடியும்? அது அவள் வாழ போன இடம். அவள் நாத்தனார மாமியார அவளால் பகைச்சிக்க முடியுமா? அதுக்குன்னு அம்மாவுக்கு ஒன்றுன்னா அவள் கேட்கக்கூடாதா? அவளால் அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. இது எல்லா பெண்களுக்கும் உள்ள தலைவிதி. இதை யாராலும் மாற்ற முடியாதுங்க. தன்னுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பின்னு யாராவது தான் வாழ வந்த இடத்துல அசிங்கப்பட்டா அந்த பெண்களால் எதுவும் பேச முடியாது. நந்தினி மாதிரி வாயாடியா இருந்தாலும் கூட வாயடைச்சித்தான் நிற்கணும். சரிடி, நீ சும்மாவா இருந்த? என்னால் மட்டும் என்னங்க செய்ய முடியும்? நம்ம பொண்ணு அங்கே வாழுதே. நான் மட்டும் வந்திருந்தேன், அவங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணி இருப்பேன். அது எப்படி நான் மட்டும் சும்மா இருப்பேன்? அத்தையை பார்த்து அப்படி கேட்டதும் எனக்கும் கோபமாக வந்துச்சு. அந்த செல்வி அக்கா வேணுமென்னே தான் இப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் நான் ஏதோ என்ன பேசுறதுன்னு தெரியாமல் எதையோ உளறி வச்சிட்டேன். என்னடி சொல்கிற? அங்கே ஒரு ஹேண்ட்பேக் இருந்துச்சு. நான் அந்த வேலை அதில் தான் வச்சேன்னு போய் சொன்னேன். என்னடி சொல்கிற? ஆமாங்க, நான் சும்மா தான் சொன்னேன். ஆனால் நிஜமாவே அந்த பேக்கில் தான் அந்த வேலை இருந்துச்சு. என்னடி சொல்கிற? ஆமாங்க, எனக்கும் ஒன்றும் புரியலை. நான் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி அவங்கள திசை திருப்பி விடணும்னு சொன்னேன். அப்போ எல்லாரும் உன்னை திட்டி இருப்பாங்க, பரவாயில்லையா? இருக்கட்டும். நான் அங்கே அவமானப்படுறதும் அத்தை அங்கே அவமானப்படுறதும் ஒன்றா? எனக்கு எப்படியாவது அத்தையை காப்பாற்றணும். அதனால தான் என் மேலே பழிய போட்டுக்கிட்டேன். ஆனால் கடவுள் என்னை கைவிடலை. நான் காமிச்ச அந்த பையில் வேலை வச்சுட்டாரு. கடவுளுக்கு வேற வேலை இல்லை பாரு. இதுவும் செல்வியோட வேலையாக தான் இருக்கும். எனக்கும் அதுதான் தோணுச்சுங்க. அவங்க நம்ம அத்தையை அவமானப்படுத்த இப்படி பண்ணியிருக்காங்க. இதில் என்னத்தான் சந்தோஷமோ அவங்களுக்கு. இங்கே ஒவ்வொரு பெண்ணை பெற்றவங்களும் அனுபவிக்கிற வேதனை தானே இது. எந்த வீட்டில் தான் பெண்ணை பெற்றவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருந்திருக்கு? அவங்கள அவமானப்படுத்தி பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் இவங்களுக்கு. தானும் ஒரு பெண்ணை பெற்றிருக்கோம் என்பதை எல்லாரும் மறந்து போயிடுறாங்க. உண்மைத்தான் மேனகா. இன்னைக்கு நீ அம்மாவை அந்த நெருக்கடியிலிருந்து காப்பாத்திட்ட. இது என் குடும்பங்க. அத்தைக்கு ஒன்றுனா நான் சும்மா இருப்பேனா? இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு. மேனகாவை தன் மார்போடு அணைத்து கொண்டான். தினம் தினம் அம்மா உன்னை ஏதாவது சொல்லி கஷ்டப்படுத்துகிறாங்க. என்னைக்காவது நீ நிம்மதியாக இருந்திருக்கியா? ஏங்க அப்படி சொல்கிறீங்க? முதல்ல எல்லாம் எப்போவும் அழுவேன். ஆனால் இப்போ எல்லாம் அப்படி இல்லை. அத்தையோட சுபாவமே இப்படித்தான். எனக்கு பழகி போச்சுங்க. இப்பெல்லாம் அத்தை திட்டவில்லை என்றால்தான் எனக்கு கஷ்டமாக இருக்கு. மேனகா சிரித்தாள். இதை கேட்டுக்கொண்டிருந்த மரகதத்தின் கண்கள் குலமாகின. அம்மாடி, நீதான் இந்த வீட்டுக்கு குலதெய்வம். உன்னை போய் இத்தனை நாளாக நான் கஷ்டப்படுத்திட்டேனே, என்னை மன்னித்து விடுமா. உடனே கோவிலில் சாமி அந்த பெண்மணி சொன்னது நினைவுக்கு வந்தது. என் குலதெய்வம் யார் என்று கண்டுபிடித்து விட்டேன். இனிமே என் வீட்டு குலதெய்வத்தை நான் கண்ணீர் சிந்த விட மாட்டேன்.
மரகதம் மனதிற்குள் உறுதி கொண்டாள். ஆம், ஒவ்வொரு வீட்டில் வாழ வரும் மருமகள் அந்த குலத்தை காக்க வந்தவள், அந்த குலத்தை தழைக்க வைக்க வந்தவள், அந்த குலத்திற்காக தன்னை அர்ப்பணிப்பவள். அவள் கண்ணீர் சிந்தினால் அந்த வீடு கண்டிப்பாக சந்தோஷத்தை இழந்துவிடும். குலதெய்வத்தை மகிழ்விப்பது மட்டும் மகிழ்ச்சி அல்ல. நம் குலத்தை தழைக்க வைக்க வந்தவளை முதலில் மதியுங்கள், மகிழ்வியுங்கள். நன்றி. என்றும் நட்புடன் உங்கள் ஏமலதா தனசேகர்.